தான் நாங்க மக்களுக்காக இதெல்லாம் செய்யறோம். இன்னைக்கு கூட ஒரு டிராமா நடக்குது. நாங்க மக்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கறோம், மகளிர்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கறோம். ஏன் இந்த 5 வருஷத்துல லோன் எல்லாம் கொடுக்கலையா? இப்பதான் லோன் தெரியுதா? இங்க வந்து 5 வருஷத்துல சொசைட்டி ஒண்ணு இருக்குது, அந்த மக்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு டிராமா வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே எலெக்ஷன் வரதுக்காக பண்ற டிராமா தான். ஏன்னா எந்த வருஷமும் இல்லாத இந்த வாட்டி பொங்கலுக்கு 3000 கொடுத்தாங்க. பொங்கலுக்கு கழிச்சு ஒரு 1000 இல்லாத திடீர்னு நாங்க மக்கள் வந்து கோடை விடுமுறைக்கு ஒரு 2000 மாசம் ஒரு 1000 ரூபாய்ன்றது மொத்தம் 3 மாசம் 5000 ரூபாய் வந்து நாங்க இப்பயே கொடுத்துடுறோம். மக்கள் மேல அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ பாசம் இவங்களுக்கு. எலெக்ஷன் வரும்போது தான் திமுக காரங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த 4 வருஷத்துல இது மாதிரி தெரியாது. வெயிலெல்லாம் அப்ப காயவே இல்ல, மழை இல்ல, வெயில் இல்ல. அப்பெல்லாம் இந்த 5000 2000 3000 எல்லாம் கிடையாது. ஒரு வாட்டி வெள்ளம் கொடுத்தாங்க, உருகே போச்சு பொங்கலுக்கு. ஒரு பொங்கலுக்கு 1000 ரூபாயே இல்ல. போன பொங்கலுக்கு ஒண்ணுமே இல்ல. மக்கள் எல்லாம் வெறுங்கைய வச்சு வீட்டுல இருக்கிறத போனாங்க. ஆனா இந்த பொங்கலுக்கு நாங்க 3000 கொடுப்போம். இப்ப இருக்கிற கோடை விடுமுறைக்கு நாங்க 2000 கூடுதலா தொகுப்பு சேர்த்து 5000 கொடுப்போம். எதுக்கு கொடுக்குறாங்க 5000? இந்த 5000 கொடுத்து ஏமாத்தி அப்படின்னா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை நீங்க முறையடிக்கணும். இந்த 5 வருஷமா ஒரு 5000 கொடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்காக கொடுத்தாருன்னு நம்பலாம். எலெக்ஷன் வர சமயத்துல இந்த 5000 கொடுக்கறது எதுக்கு கொடுக்கறாரு? உங்களோட ஓட்டை காசு கொடுத்து வாங்கிடலாம், மக்கள் பாயசெல்லாம் மறந்துடுவாங்க. முதல்ல சட்ட ஒழுங்கு சரி இருக்கா? தமிழகத்துல எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் மது, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, இளமங்கள் சாலையில நடமாட முடியல, அப்படியே கார்ல தூக்கிட்டு போயிடலாம். சென்னையில ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டானுங்க. இதெல்லாம் சட்டம் துறை யார்கிட்ட இருக்கு? இந்த காவல் வந்து யார்கிட்ட இருக்கு? சிஎம் கையில வச்சுக்கிட்டு இந்த காவல்துறை என்ன வேலை செய்யுது? எங்க பார்த்தாலும் ஒரு கஞ்சாவை தடுக்கவே முடியாதா? இந்த கஞ்சாவை தடுக்கிறதுக்கான வேலை என்ன செஞ்சது? இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் வந்து தமிழக அரசு பின்னோக்கி போய்விட்டது. இதெல்லாம் மக்கள் வந்து பேசுறாங்க. எப்படி என்னடா அது, எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையே இருக்குது, எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, எங்க பார்த்தாலும் வெட்டான். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தென் தமிழகத்துல ஒரு நீதிமன்றத்துல போயிட்டு ஒரு ஆளு வந்து என்ன பண்ற, கேஸுக்கு போன ஜட்ஜி மேல வந்து அருவாளை தூக்கி அடிக்கிறான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்ல, ஜட்ஜிக்கே ஒரு பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து பொது வெளியில வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால நம்ம சிந்திக்கணும். இது வரைக்கும் யாரும் இந்த கிராமத்துல கூட இந்த கிராமத்துல இதுக்கு முன்னாடி வந்தவங்க இந்த ஊரையே நான் மாத்திடுவேன், இந்த மெய்யூர் கிராமத்தை நான் அப்படியே மாத்திடுவேன் இந்த சொல்லிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க இந்த கிராமத்துக்காக என்ன பண்ணாங்க? ஆனா ரோடு போற ரோடு என் நண்பர் ஒண்ணுல தான் ஜெயிச்சா கூட அந்த ரோடு கவர்மெண்ட்ல இருந்து ரோடு ஒதுக்குவான், காவா போடுவான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அது யாரு தலைவர் வந்தாலும் அதை செய்வான், யாரு ஒண்ணும் தெரியாத கூட வந்தாலும் செய்வான். அது பிரச்சனை கிடையாது. நீ இந்த கிராமத்துக்காக வேற என்ன செஞ்ச? இந்த 5 ஆண்டுல இந்த கிராமத்துக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் உன்னால கொண்டு வர முடிஞ்சுதா? சென்னையில ஒருத்தர் இருக்காரு, மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அமைச்சர். 1% கூட இங்க வந்து கஞ்சா கிடையாது, நாங்க தடுத்துருந்தாரு. இப்போ அங்கங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன தெரியுது? அவருக்கே புள்ளி விவரம் தெரியல. எங்க பார்த்தாலும் கஞ்சா தலையெடுத்து ஆடுது. இந்த கிராமத்திற்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த கிராமத்துக்காக நாங்க இதை கொண்டாந்தோம். இந்த கிராமத்திற்கு எது இல்லையோ அதை நாங்க கொண்டாந்தோம். நாங்க வந்து மார்த்தட்டி சொல்லுவோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் மார்த்தட்டி சொல்லுவோம். இந்த கிராமத்திற்கு அரசு உயர்நிலைப் பள்ளியை கொண்டு வந்தோம், அரசு மேல்நிலைப் பள்ளியை கொண்டு வந்தோம். அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் இங்கேயே தேர்வு எழுதுறதுக்கு சென்டர் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த கிராமத்திற்கு ஆற்றுல தரைப்பாலத்துல வந்து போயிட்டு இருந்தோம். ஆற்றுல எந்த பாலமும் கிடையாது. இந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துலதான் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டி அந்த உயர்மட்ட மேம்பாலத்துல இன்னைக்கு பூண்டியார் டேம் திறந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த ஆட்டை கடக்கிறதுக்கு ஈஸியா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொண்டு வந்தது. இன்னைக்கு சொசைட்டில லோன் கொடுக்கிறீங்களே, இந்த சொசைட்டி லோன், இந்த சொசைட்டிக்கான கட்டணம் எந்த ஆட்சியில வந்தது? இந்த மெய்யூர் கிராமத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில தான் இந்த மெய்யூர் கிராமத்திற்கு இத்தனை வருஷத்துல யாருக்குமே சொந்த கட்டணம் கிடையாது. வாடகை கட்டடம் இருந்தது. இன்னைக்கு சொந்த கட்டடம் யாரோட ஆட்சி காலத்துல வந்தது? அங்க JJ 601 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குன்னா அதுக்கு சொந்த கட்டடம் யார் கொடுத்தது? யாரோட ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி காலத்துல தான் அந்த சொந்த கட்டடமே வந்தது. இது போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்கள் நலக்கான அரசு, மக்களுக்கான அரசு. சும்மா புகழ்ச்சிக்காக பண்ணக்கூடாது. இங்க இன்னொருத்தர் நான் இலவசமா எல்லாருக்கும் வீட்டு மனை வாங்கி தரேன், இலவசமா வீட்டு மனை வாங்கி தரேன், மக்களை ஏமாத்துறாரு. மக்களை ஏமாத்தி ஒரு பாறை வைக்கிறாரு. அது எத்தனை மக்களும் பாவம் அறியாம தெரியாம போறாங்க. இங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் இங்க இந்த கிராமத்துல வசிக்கிற மக்களுக்கும் பட்டா வாங்கி தரல. ஒரு 40 பேருக்கு இந்த கிராமத்து மக்களை வாங்கி கொடுத்துட்டு இந்த கிராம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற எங்கெங்கயோ இருக்கிற மக்கள், திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை,
கூட்டுரோடு, போந்தவாக்கம், இந்த மாதிரி ஒரு இருக்கிற மக்களுக்கு ரெட்டில்ஸ் எங்கெங்கயோ இருக்கிறவங்களுக்கு, இங்க இருக்கிற மண்ணில் இருக்கிறவங்களுக்கு, இங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே வீட்டு மனை கிடையாதான். ஆனா வெளியூர்ல ரெட்டில்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வீட்டு மனைக்கு தான். தாமரப்பாக்கம் கூட்டுரோடு இருக்கிறவங்களுக்கு இங்க வீட்டு மனை கொடுத்துடலாமா? அனந்தியார்ல இருக்கிறவங்களுக்கு இங்க வீட்டு மனை குத்தலாமா? போந்தவாக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்டு மனை குத்தலாமா? கச்சியூர்ல இருக்கிறவங்களுக்கு வீட்டு மனை குத்தலாமா? ஆனா மெய்யூர்ல இருக்கிறவனுக்கு வீட்டு மனை கிடையாது. இங்க ஆதி திராவிட சமுதாயத்துக்காக வழக்கறிஞர் மதன் அவர்களும் வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்களும் புரட்சி பாரதிய ஒன்றிய செயலாளர் அருமையன் பாரதி அவர்களும் பாலாஜி அவர்களும் சுப்பிரமணிய அவர்களும் நானும் வழக்கறிஞர் விஜயகாந்த் அவர்களும் அனைவரும் சேர்ந்து கொண்டு தமானன் அவர்களும் ஆதி திராவிடர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல பட்டா கொடுக்கணும்னு சொல்லி மனுவை கொடுத்து ஒரு 200 பேருக்கு மேல மனுவை கொடுத்துட்டா இந்த பொறுப்புல இருக்கிறவங்க என்னையா பண்ணீங்க? உங்க சிஎம் எல்லா இடத்துலயும் பட்டா கொடுக்கிறாருல. நீங்க திமுக ஆட்சி காலத்துல எந்த மக்களுக்கு முன்னாடி நின்று பட்டா வாங்கி கொடுத்தீங்க? ஒருத்தர் சொல்றாரு நான் பட்டா வாங்கி கொடுத்துன்றாரு. இந்த திமுக ஆட்சியில பொறுப்புல இருக்கிறோம் நாங்க தாங்க. அப்ப நாங்க போய் 200 பேருக்கு எல்லாருக்கும் மனு கொடுத்து போராடி இன்னைக்கு எல்லாரும் கொடுத்ததுல அதுல வர 125 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறோம். அப்ப நீங்க ஆட்சி ரூலிங்ல இருக்கிற நான் பண்ற ஊர்ல எதிர்கட்சியில் இருக்கிற நாங்க பண்றோம்னா, அதனால இந்த அம்மாவோட பிறந்த நாள்ல அனைத்து நம்ம கழக தொண்டர்களும் ஒரு சபதம் ஏற்போம். திமுக ஆட்சியில என்னென்ன குளறுபடிகள் சொல்லியிருக்காங்களோ ஒவ்வொரு மக்களுக்கும் வீடு வீடா சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம அவங்களோட தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாபெரும் வெற்றி அடிச்சு இந்த பிறந்த நாளில முன்னிட்டு உறுதியேற்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி